18 வருட தாகம் தீர்த்த ஆர்சிபி முதல் முறையாக ஐபிஎல் 2025 டிராஃபியை கைப்பற்றி சாதனை. வணக்கம் செய்தி புனல் நேயர்களே. பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிரான ஐபிஎல் 2025 இறுதிப் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு 6 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று முதல் முறையாக டிராஃபியை கைப்பற்றியுள்ளது. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியானது முதல் முறையாக டிராஃபியை கைப்பற்றி சாதனை படைத்துள்ளது. ஆர்சிபி அணியின் 18 ஆண்டுகால போராட்டத்திற்கும் வலிக்கும் கிடைத்த முதல் மகுடமாக ஐபிஎல் 2025 தொடரின் 18வது சீசன் அமைந்துள்ளது. பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிரான முதல் தகுதிச் சுற்று போட்டியில் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு வந்த ஆர்சிபி இன்று இறுதிப் போட்டியில் அதே பஞ்சாப் கிங்ஸ் அணியை எதிர்கொண்டது. டாஸ் வென்ற பஞ்சாப் கிங்ஸ் கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் பவுலிங் தேர்வு செய்தார். அதன்படி முதலில் பேட்டிங் செய்த ஆர்சிபி 20 ஓவர்களில் 9 விக்கெட்டுகளை இழந்து 190 ரன்கள் குவித்தது. இதில் அதிகபட்சமாக விராட் கோலி மட்டுமே 43 ரன்கள் எடுத்தார். மற்ற வீரர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்தனர். பவுலிங்கை பொறுத்தவரையில் பஞ்சாப் கிங்ஸ் அணியில் அர்ஷ்தீப் சிங் மற்றும் கைல் ஜேமிசன் தலா 3 விக்கெட்டுகள் கைப்பற்றினர். பின்னர் 191 ரன்களை வெற்றி இலக்காக கொண்டு பஞ்சாப் கிங்ஸ் விளையாடியது. இதில் பிரியன்ஸ் ஆர்யா மற்றும் பிரப்சிம்ரன் சிங் இருவரும் இணைந்து அதிரடியாக தொடங்கினர். எனினும் ஆர்யா 24 ரன்களில் ஆட்டமிழந்தார். இவரைத் தொடர்ந்து பிரப்சிம்ரன் சிங்கும் 26 ரன்னில் வெளியேறினார். அதன் பிறகு வந்த கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் 1 ரன்களில் ஆட்டமிழந்ததுதான் போட்டியில் திருப்புமுனையை ஏற்படுத்தியது. அதிரடியாக விளையாடிக் கொண்டிருந்த ஜோஸ் இங்கிலீஷும் 39 ரன்களில் ஆட்டமிழந்தார். நேஹல் வதேரா 15 ரன்கள் எடுத்து ஆட்டமிழக்க கடைசி வரை போராடிய ஷஷாங்க் சிங் 61 ரன்கள் எடுத்தார். போட்டியின் கடைசி ஓவரில் பஞ்சாப் கிங்ஸ் வெற்றிக்கு 29 ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் அந்த ஓவரை ஜோஸ் ஹேசில்வுட் வீசினார். இதில் முதல் 2 பந்துகளில் 1 ரன் கூட எடுக்கப்படவில்லை. இதுதான் ஆர்சிபியின் வெற்றியை உறுதி செய்தது. 3வது, 5வது மற்றும் கடைசி பந்தில் ஷஷாங்க் சிங் சிக்ஸர் அடித்தார். 5வது பந்தில் பவுண்டரி அடித்தார். இதன் மூலமாக அந்த ஓவரில் மொத்தமாக 22 ரன்கள் மட்டுமே எடுக்கப்பட்டது. இறுதியாக பஞ்சாப் கிங்ஸ் 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகளை இழந்து 184 ரன்கள் எடுத்து 6 ரன்கள் வித்தியாசத்தில் டிராஃபியை கோட்டை விட்டது. இதன் மூலமாக ஐபிஎல் கிரிக்கெட் வரலாற்றில் முதல் முறையாக ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு ஐபிஎல் 2025 டிராஃபியை தங்களுக்கு சொந்தமாக்கியது. 18 ஆண்டுகளாக ஒரு அணி டிராஃபியை கைப்பற்றவில்லை என்றால் எவ்வளவு கஷ்டங்களையும் வலியையும் கடந்து வந்திருக்கும் என்பது முதல் முறையாக டிராஃபியை கைப்பற்றும் போதுதான் தெரியவரும். அப்படி ஒரு வலியைத்தான் ஆர்சிபி கடந்து வந்து இப்போது ஈசாலா கப் நம்தே என்று சொல்லும் அளவிற்கு கடைசியில் டிராஃபியை சொந்தமாக்கிக் கொண்டது. ஆர்சிபி அணியில் எத்தனையோ கேப்டன் மாற்றப்பட்டிருந்தாலும் இறுதியாக ரஜத் பட்டிதார் தலைமையிலான ஆர்சிபி முதல் முறையாக டிராஃபியை கைப்பற்றி பெங்களூரு ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த ஐபிஎல் 2025 டிராஃபிக்கும் விராட் கோலிக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. விராட் கோலியின் ஜெர்சி நம்பர் 18 இந்த சீசன் 18வது ஐபிஎல் 2025 தொடர். இந்த 18வது ஐபிஎல் தொடரில் ஆர்சிபி தங்களது முதல் டிராஃபியை தட்டி தூக்கியிருக்கிறது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திருங்கள்.